இத்தனை சப்ஜெக்ட் இருக்கு, நான் எது வேணாலும் எழுதுவேன். எழுத முடியுங்களா? ஒரு படிப்பிலே ஒரு கண்ணியம், ஒரு கட்டுப்பாடு, ஒரு ஒழுங்குமுறை காணப்படும்போது, கர்த்தரை ஆராதிப்பதிலே மாத்திரம் கொடுக்கப்பட்ட செய்தியின் அடிப்படையிலே ஆராதிப்பது நல்லது. ஒரு சில பேர் என்னைக்குமே மாறாத ஆராதனை, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆராதனை. அது எவ்வளவு செய்தி கொடுத்தாலும் சரி, அந்த ஆராதனை மாத்திரம் மாறாது. அப்படிப்பட்டதல்ல. கர்த்தரை ஆராதிப்பதில் நாம் வளர வேண்டும். வேதத்தில் அநேக காரியங்கள் இருக்கிறது. ஒரு சின்ன உதாரணம் சொல்லி செய்திக்குள் கடந்து போகிறேன். கர்த்தரை ஆராதித்தவர்கள் பரலோகத்திலும் சரி பூலோகத்திலும் சரி நாம் தியானித்து பார்ப்போமானால் அது வெளியேற பெற்ற ஆராதனையாக இருக்கிறது. அவளுக்கு முன்பாக சபையாக நாம் ஆராதிப்பது அதை விட